34வது பர்த்டே கொண்டாடி கொண்டிருக்கிற சுரேகா மற்றும் மகன் தஷ்வந்த், ரைட்? 2 பேரும் சந்தோஷமாவும் நிறைஞ்ச ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு அவங்களோட அப்பா சசி சார்பாவும் இங்க இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாவும் எங்களோட மிக்கி சார்பாவும் ஜாலி சர்ப்ரைஸ் சார்பா என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். ஓகே, பாய் பாய் சொல்லுங்க. தஷ்வந்தோட பர்த்டே அதோட சேர்த்து இன்னைக்கு அக்காவுக்கும் ஸ்பெஷலுக்காக நாங்க வந்திருக்கோம். சரியா, ஜாலி சர்ப்ரைஸ்ல இருந்து அக்காவோட பர்த்டே தம்பியோட பர்த்டே ஒன்னா செலிப்ரேட் பண்ணுவோம் என்று சொல்லி வந்திருக்கோம். தம்பியால கதை கேள, அதனால நீங்க தான் சரி சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட பர்த்டேக்கு அவருக்கு விஷ் பண்ணுவோம். அவரை விஷ் பண்ணுவோம். அவருக்கு விஷ் பண்ணுவோம். குட்டிவோ கை கொடுங்க. ஹாப்பி பர்த்டே. ஆடியன்ஸ் கொஞ்சம் கிளப் பண்ணா நல்லா இருக்கு. உங்களுக்கு தான் போடுறேன். அவர் ரைட் என்னன்னு சொல்ற நீ. சரி, இன்னைக்கு சுரேகாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். குட்டியா இருந்தாலும் அவரால் பேச முடியாது. அதனால இன்னைக்கு உங்களோட பர்த்டே 8ஆம் தேதி கூடிய பர்த்டே 6ஆம் தேதி ஷிஃப்ட் பண்ணிட்டோம். சரியா, யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு பிடிச்ச யாரோ எங்களை தான் அனுப்பியிருக்காங்க. ஜாலி சர்ப்ரைஸ் போய் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி. யாரா இருக்கலாம், யார் எங்களை அனுப்பியிருப்பாங்க இன்னைக்கு உங்களோட பர்த்டே நினைவுபடுத்தி? யார் அனுப்பியிருப்பாங்க? சசி. சசி சசி யாருங்க இருக்கிறார்? மிஸ்டர் எங்க இருக்கிறார்? பிரான்ஸ்ல இருக்கிறார். சசி இல்ல, அவர் இல்ல, அந்த பேர் அல்லது எங்க தம்பி தங்கச்சி அம்மாக்கள் அப்பாக்கள் அப்படி இல்ல சேர்ந்து செய்துப்பாங்க. ஸ்பெசிபிக்கா ஒரு ஆள் பேர் தான் இருந்திருக்கு. ஹெல்ப் பண்ணிருக்கலாம், பட் ஒரு ஆள் ஸ்பெசிபிக்கா ஒரு ஆள் தான் செய்திருக்காங்க. தங்கச்சியா? தங்கச்சியா முக்கியமான ஒரு ஆள் செய்திருக்காங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் கிஃப்ட்கள் தந்திருக்காங்க. யாரா இருக்கு? சசி தானா? எத்தனை விதம் சொல்றீங்க அவர் தானு சொல்லி? தெரியுமா நாங்க நீ சர்ப்ரைஸ் தெரியல, உண்மையா தெரியல. அப்ப தம்பியில போதீங்கன்னா வந்திருக்கோம். ஓகே ரைட், உங்களுக்கு சரிதான் நாங்க வந்துருக்கோம். சரியா, ஓகே. அவைட்டெல்லாம் க்ளூ கேட்க கூட. சரியா, சரி. இது வந்துட்டு இத மிக்கி இதை கொடுத்துருங்க. அக்காட்ட நிறைய ஏமாத்த வேணாம், பாவம் எங்க டயர்ட் ஆயிட்டாங்க. கொடுத்துருங்க. சரியா, இது மெயினான ஒருத்தர் கொடுத்து விட சொன்னாரு உங்களுக்கு. இதுவா சொன்னாங்க? ஆமா, யாரோ ஒருத்தர். ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், இந்த கூட்டத்துல இருக்கலாம், வழியில இருக்கலாம். சரியா, சரி. தங்கச்சியா? தங்கச்சியா? அப்படி இல்லையா, அந்த மாதிரி வரல. அம்மா அப்பா. அம்மா அப்பா. சரி, பாப்போம், யோசிச்சு பாப்போம். சரி, கொடுங்க மிக்கி, அவட்ட கொடுங்க. கொடுங்க. ரைட், ஓபன் பண்ணி பாப்போம். அம்மா. அம்மாவா? அம்மா அப்படி என்ன? சரி பாப்போம். அம்மான்னு சொல்றீங்க, ரைட்? அம்மா அப்படியா? நீ பரப்பி வைங்க. சரியா, வரப்போது கிஃப்ட் எல்லாம் டேபிள் இல்லாததால அப்படி துணிக்கடை மாதிரி போட்டு வைங்க. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்கு. சரியா, இதை கேட்ச் பண்ணணும். சரியா, யாருன்னு பாப்போம். மிக்கியா இல்ல அக்காவா? 2 பேரும். குட்டி பாப்பா வரியா? அவ வந்துரியா? காஜ் இல்லாம பறக்க போகுது. சரி, காமா. என்ன சி நிக்கிக்கு ஒரு இது பிடிக்கல. மணி அடிக்குது. இது தங்கச்சி. தங்கச்சியா? என்ன கடன் பேசுறீங்க? தங்கச்சி தரலையே. தம்பி வேணாண்டா. தம்பி வேணாம். மிக்கி வச்சிருங்க. சரி சரி, ஓகே. இங்க ஒரு துணிக்கடை ஓப்பன் ஆக போகுது போல எனக்கு. சரி, ஒருவேளை உங்களோட கணவர் இருக்குமெண்டு வச்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை அப்படி இருந்தா உங்களோட கணவரை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. சசி அவரை பத்தி சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க. எப்படி உங்களை பார்த்து கொள்ளுவாரு? ஆமா, இந்த க்ளூ தாரு. எப்படி எல்லாம் உங்களை பார்த்து கொள்ளுவாரு? அவர்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன? அவர் என்னத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விஷயம்
அப்பா போல இருப்பாரு. ஓகே. அப்பா எது கேட்டாலும் வாங்கி தருவார். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் இருப்பாரு. சரி ஓகே. சரி இந்த நிமிஷம் அவர் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஓகே. தம்பியோட பர்த்டே இல்லைன்னு. சரி ஓபன் பண்ணுவோமா? மிக்கி கட் பண்றேன்னு பிடிச்சுக்கோங்க. ரொம்ப தூரத்துல இருக்கீங்க. அதான் சரி நான் பிடிக்கல. ஆமா இந்த கையில வேணும். ஓ ஓகேக்கா ஓபன் பண்ணு. ஆமா சரி நான் சொன்ன துணிக்கடையே வரப்போது அப்படியே அப்படியே சமைச்சிருங்க. நாங்க போக்குல சேல் போட்ட வாங்கிடுவோம். சரி ஓகே. இன்னொரு கிஃப்ட் இருக்கு. இது கொஞ்சம் காஸ்ட்லியான கிஃப்ட். சரியா? இதை நான் நேர்ல தந்துடுறேன். டைம் ஆகுதுன்னு கொடுத்துருங்க. அக்கா கொடுத்துருங்க. சரி கொடுத்துருங்க. என்ன பேஸ்டா? பரவாயில்ல கொடுங்க. பரவாயில்ல கொடுங்க. கேமராமேன் கடுப்பாயி சாவை சுட்டுறாரு. சரி கொடுங்க கொடுங்க. சரி கமான் ஓபன் பண்ணுங்க. என்னன்னு சொல்லிட்டு பாப்போம். அப்பாவும் இருக்காரு இந்த முக்கியமான சந்தர்ப்பத்துல. அப்பா எடுப்போம் விட. அப்பா வாங்க அம்மா எடுப்போம். அம்மா வேணும் வாங்க. அப்பா அம்மா வாங்க. ஜி வாங்க. நீங்க வாங்க. நீங்க இல்லாமல அப்பா இல்லைங்க. அப்பா வரட்டும். சரி என்ன கிஃப்ட் ஓபன் பண்ணி பாப்பா. என்ன வந்திருக்கு? ஓகே ரைட். சரி ஓகே சரியா? அப்ப இப்ப சொல்லுங்க. அப்ப யாரு 100% தந்திருப்பாங்க? உங்களுக்கு க்ளூ ஒன்று வேணும்னா தரலாம். சரியா? அந்த சர்ப்ரைஸ் வந்து மெயினா ஒருத்தர் செய்தாரு. அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் சேர்ந்து செய்திருக்காங்க. அவரு வெளிநாட்டுல இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். வெளிநாட்டுல இருக்காங்க. பெண் தான் இதுக்கு முன்னே அந்த குறிப்பிட்ட ஒரு நபர். ஆனா அது போய் சரியா? அது ஆணாவும் இருக்கலாம். சொல்லுங்க யாருன்னு. தம்பி தம்பி வீட்டாக்கள் தங்கச்சி அம்மா அப்பா எல்லாரும். சரி இது அப்பா ஸ்பெஷலா நிக்கிறபடிவா அப்பாவை இதை போட்டு விடட்டும். சரியா? என்னோட ஆசை. சரி அப்பா அதை போட்டு விடுங்க. நான் ஏன் வந்து லாஸ்டா சொல்றேன். அந்த பேங்க்ல அதை போட்டு விடுங்க. அப்பா போட்டு விடுங்க. சரி கிளப் பண்ணுங்க. இங்க பாருங்க. அங்கிள் பாருங்க. ரைட். சரி நான் ஏன் அப்பாவை போட்டுட்டு சொன்னு லாஸ்ட்ல சொல்றேன். அப்பா வாங்கிட்டு வந்து இல்ல வாய்ப்பு இல்ல. இல்ல அப்படி இல்ல. நீங்க சொன்னதால ரைட். சரி ஓகே சொல்லுங்க. மௌனியக்கா சொல்லுங்க. இன்னைக்கு அக்காவோட பர்த்டே அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அக்காவோட பர்த்டே தம்பியோட பர்த்டே. சரியா? அந்த சர்ப்ரைஸ் வந்து ஏதாவது ஐடியா இருக்கா? யாரு செய்திருப்பாங்க? உங்களுக்கு ஐடியா இல்லைன்னு. சரி ஓகே பாப்போம். உங்களோட அக்காவை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அவரோட ரகசியங்களை பத்தி சொல்லுங்க. சுரேகா அக்கா நினைச்சா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அவரோட ஸ்பெஷல் என்ன? உங்களோட அக்கா உங்களுக்கு எந்த மாதிரி அப்படி சொல்லுங்க. அம்மா அப்பா இது வாங்கி தர மாதிரி அவங்க சசியனாவும் அக்காவும் எல்லாம் செய்வாங்க உங்களுக்கு. அவங்க வாங்கி தர மாதிரி அக்காக்களும் அக்காவும் எல்லாம் வாங்கி தருவாங்க. அப்பா அம்மா என்ன சொல்றீங்க நெக்ஸ்ட்? ஓகே விது அம்பா அம்மா எல்லாரும் நாங்க எடிட்டிங்ல வராங்க. சிக்கல் தானே. ஓகே பாசமாயிப்பா. கொஞ்சம் கோவப்படுவா. ஓகே சண்டே எல்லாம் வரல? அடிபடி எல்லாம் சின்ன வயசுல சண்டை நிறைய வந்துருக்கு. இப்ப இல்ல. முதல்ல இந்த சாப்பாட்டுக்கு அடிபடியா இல்ல உடுப்பு இருக்கா? உடுப்பு இல்ல சாப்பாட்டுக்கு தான் அடிபடி. சரி ஓகே சரி அப்பா சொல்லுங்க. நீங்க வந்திருக்கீங்க இந்த முக்கியமான நிகழ்வுல. மகன் பேரப்பிள்ளையோட பர்த்டே. அதே நேரம் மகளுக்கும் பர்த்டே. அப்ப சர்ப்ரைஸ் வந்துருக்கு இன்னைக்கு. எதிர்பார்த்துட்டீங்களா அப்படி ஏதாச்சும் நிகழ்வு நடக்குமா? சர்ப்ரைஸ் ஏதாவது நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டீங்களா? எதிர்பார்க்கல. சரி உங்களோட மூத்த மகளை பத்தி சொல்லுங்க. சுரேகா பத்தி சொல்லுங்க. கோமதியம்
பிடிவாதம் கூட. ஓகே. அதே போலதான் பாசமும் இருக்கு. பாசமும் இருக்கு. ஓகே. நினைச்சது வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்கணும். நல்ல பெண் பிள்ளைகளுக்கு பிடிவாதம் முக்கியம். ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு சுரேகாவை நீங்க ஏந்தக்குள்ள பிறந்த நேரம் ஏந்தக்குள்ள உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? முதல் பிள்ளை தானே, அதனால கேட்கிறோம். நல்ல ஒரு இதுல வளர்க்கணும் செய்யணும். ஆமா, பெரிக்கிற எல்லாமே ஆணுமன்ற மாதிரி ஒரு தகப்பன் என்ற ஒரு உணர்வா தந்திருப்பாங்க. என்ன முதல் குழந்தைங்கள. ஓகே. இவங்களெல்லாம் கட்டி இறங்கி ஒரு நல்ல ஒரு வழிக்கு அமைக்கணும் செய்யணும் இருந்தது என்று சொல்லி அந்த கனவு இருந்து அந்த கனவு வந்து இப்ப 34 வருஷமா இருக்குன்னா பெரிய ஒரு ஜேர்னி இது. கண்டிப்பா. சரி, இன்னைக்கு நாள் அவங்க எதுவும் விஷயம் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. இன்னொரு காலம் வாழணும். கண்டிப்பா சந்தோஷமா நிறைஞ்ச ஆயுளோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லாம சரி சந்தோஷமா வாழணும். சரி, எல்லா பேரும் ஒற்றுமையா வாழணும். சரி, அவங்க நெத்தியில ஒரு கிசன். சரி, ஓகே. அம்மா இது இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. இதை நீங்க டைரக்டா கொடுத்துருவோம். ஓபன் பண்ணிடுங்க. டைம் காணாது. உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான துணிகள் ஆஃபர் பிரைஸ்ல கிடைச்சிருக்கு, எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இன்னொன்று இருக்கு, இதையும் வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. ஓகே, சரியா? சரி, நான் இந்த தருணத்துல சர்ப்ரைஸை உடைச்சு கொள்றேன். சரியா? நீங்க சொன்ன மாதிரி 100%. சரியா? ஒரு ஆள் சர்ப்ரைஸ் செய்திருக்காரு. அது வேற யாரும் இல்ல, உங்களோட தம்பி அப்படின்னு சொல்ல மாட்டேன், உங்களோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல மாட்டேன், உங்களோட அன்பு கணவர் தான் இந்த சர்ப்ரைஸ மெயினா ஒழுங்கு செஞ்சாரு. அதுக்கு பக்கபலமா இருந்தது உங்களோட தங்கச்சி, அப்புறம் உங்களோட ஃபேமிலி, ஒட்டுமொத்த ஃபேமிலி. ஸோ அதுல ஒரு ட்ரெஸ் அம்மா கொடுத்து விட சொன்னாங்க. அது நீங்க வந்தீங்க, நான் பேசல அதுக்கு மேல. சரியா? இது உங்களோட தங்கச்சியால கொடுக்கப்பட்டது. சரியா? ரைட். வாங்கல அவரு மறைக்க பவனம் கிளாஸ் ஆறுது. குட்டி ஒண்ணு வருது. குட்டி என்ன வீட்டு வாங்க பொம்பளை பிள்ளை. அப்ப அந்த ரைட், இந்த அழகிய ஆர்ட்டை பிரசன்ட் பண்ணிக்க உங்களோட தங்கச்சி. முப்பத்தி 4வது பர்த்டே கொண்டாடி கொண்டிருக்கிற சுரேகா மற்றும் மகன் தஷ்வந்த். ரைட், 2 பேரும் சந்தோஷமாவும் நிறைஞ்ச ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு அவங்களோட அப்பா சசி சார்பாவும், இங்க இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாவும், எங்களோட மிக்கி சார்பாவும், ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. ஓகே, பாய் பாய் சொல்லுங்க. சரி,
துள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன். நான் திரும்பி போக மாட்டேன். அம்முனி என் பொம்முனி, மம்முனி என் மின்மினி. உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல. எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. இருந்தும் நமக்குள் இது என்ன புது பேச்சு? இதயம் பேச எதற்கின்ற மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு పిల్లగా ఎక్కటేసి చూడకపోతుంటవో కానకపోతుంటవో నా పిల్లగా ఎక్కటేసి చూడకపోతుంటవో కానకపోతుంటవో யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அதை மீறியும் புண்படுத்தினால் இதை நாங்க பண்ண நடப்பாரா? எங்கட அங்கே ஒன்றும் நடக்குது. மிக்கி முன்னுக்கு வாங்க, இங்க வாங்க மிக்கி. கேமராமேன் கிட்ட வாங்க. தலையில விழுந்துடும். அவளுக்கு உண்டு, தங்கச்சிக்கு உண்டு. தங்கச்சிக்கு உண்டா? கிளப் சொல்லியா? நாங்க பாத்துருக்கிறாங்க கிளப் வந்துக்கலாம். எங்க பாப்பா சொல்லும் சொல்லை கேட்டு நடப்பாள் செல்ல பாப்பா. எல்லோருக்கும் நல்ல பெண்ணா இருக்கும் பாப்பா. அப்படி முல்லை பூவாய் உள்ள மலர்ந்து சிரிக்கும் பாப்பா. நல்ல பாப்பா நல்ல பாப்பா எங்க பாப்பா சொல்லும் சொல்லை கேட்டு நடப்பாள் செல்ல பாப்பா. தெய்வம் போல வாத்தியாரை மதிக்கும் பாப்பா. திருக்குறள் காட்டும் பாதை வழியே நடக்கும் பாப்பா. நல்ல பாப்பா எங்க
சொல்லை கேட்டு நடப்பாள் செல்ல பாப்பா